ஆனால் புத்தகம் அச்சிடுபவர்கள் அவர்கள் கையில் புஸ்தகத்தை கொடுத்து படிக்கிறாரா அப்படின்னு பார்க்க முடியாது. பள்ளிக்கூடம் சிடி போடுறவா சிடி அவர்களுடைய இல்லத்து வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியுமே ஒழிய அவன் லேப்டாப்லையோ மற்றொரு பிளேயர்லையோ போட்டு கேட்கிறாரா, கேட்கச்சே ஸ்ரத்தையா இருக்காரா, அப்படி ஸ்ரத்தையா இருந்து அது மனசுல ஏற்றிக்கிறாரா இல்லை தூங்கி விடுறாரா அப்படின்னு பார்க்கறதுக்கு வாழாத முடியாத ஒரு காசு கிடையாது. ஒரே வழி என்னன்னா நாம குழந்தைகளுக்கு இதை உள்ளுக்குள்ள இறக்கணும். குழந்தைகளுக்கு உள்ளுக்குள்ள இறக்கிறதுனா எப்படி இறக்கிறது? அவளுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் இருந்தால்தான் இதில் ருச்சி ஏற்படும். வயதானவர்களுக்கு மற்ற விஷயங்கள்ல விரக்தி ஏற்பட்டு மற்ற விஷயங்கள் எல்லாம் உபயோகமற்றது, நமக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு, அது வாழறதுக்கு வழி தேடிக்கணும்ன்றவன் தான் ஆஸ்திக்கியத்தின் பக்கம் ஆன்மீகத்தின் பக்கம் முழுக்க வர. ஏன் ஆன்மீகம் வளரலையா? எத்தனை பேர் கோவிலுக்கு போறாங்க? திருமலையில ஒரு வாரம் முன்னால் புக் பண்ணி வச்சா கூட 4 மணிக்காலம் காத்து நிற்க வேண்டியிருக்கு. அப்ப இதெல்லாம் ஆஸ்திகத்தினுடைய வளர்ச்சி இல்லையான வளர்ச்சி இல்லை. ஆஸ்திக்யம்னா என்னதுன்னா பகவானுக்காக பக்தின்னு வந்தால்தான் ஆஸ்திக்யம். எனக்காக பக்தின்னு வந்தால் அது ஆஸ்திக்யம் இல்லை. இப்போ நாம கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிச்சுட்டு வரோம். எதற்காக அப்படின்னா அந்த பெருமாளத்துல பிரார்த்திச்சுக்கலாம், என் பையனுக்கு உத்தியோகமாகணும், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், என்னுடைய பிறந்த குழந்தைக்கு எல்கேஜியில் சீட்டு கிடைக்கணும். இந்த பிரார்த்தனைகள் தான் நாம பகவானிடத்துல போறதுக்கு முன்னால மளிகை கடை லிஸ்ட்டை விட பெரிய லிஸ்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறோம். அப்போ இது பெருமாளிடத்துல நாம போட்டுக்கிற ஒரு கான்ட்ராக்ட் மாதிரியோ ஒரு பிசினஸ் மாதிரியோ பெருமாளை பேசணும். எனக்கு நீ 50 லட்சம் ரூபாய் கொடு, உனக்கு 5 லட்சம் ரூபாய் சமர்ப்பிக்கிறேன்னா நமக்கு 50 லட்சம் ரூபாய் அவர் கொடுத்துட்டு 5 லட்சம் ரூபாய் கையேந்திரமா அவருக்கு என்ன தலையில எடுத்து, நமக்கு 45 லட்சம் ரூபாய் விட்டுட்டு 5 லட்சத்தை தானே எடுத்துக்கிறார். இது என்ன பிசினஸ் புரியுது? அப்ப என்ன விஷயம்னா பெரியவர்களிடத்தில் இதை கொண்டு சென்றோமே ஆனால் எப்படிப்பட்ட பெரியவர்களுக்கு இது ருச்சி ஏற்படும்னா யார் எல்லாவற்றிலும் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்டை அடைந்தவர்களோ மற்றவர்களுக்கெல்லாம் இதில் ருச்சி ஏற்படாது. ஆமாம், பொண்ணு கல்யாணம் ஆகலை, நான் ஸ்ரீபாஷி கேட்கறேன்னா ஒரு பேரம்பேத்தி பார்க்கணும்னு பார்த்துட்டு இருக்கேன். டாக்டர்கிட்ட எத்தனை பேர்கிட்ட போக வேண்டியிருக்கு, நான் போய் ஸ்ரீபாஷி கேட்கறேன். ஆனால் குழந்தை பிறக்கணுன்றதுக்காக ராமேஸ்வரம் போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அது போகிறேன். அப்போ இதெல்லாம் பெரியவர்கள் அளவில் எடுத்துக்கொண்டு சென்றாலும் கூட சரி, ஸ்ரத்தையா ஒரு 60 வயசு பெரியவர் தான் கேட்கிறாருன்னு வச்சுக்கலாம். எத்தனை நாள் வரைக்கும் அவர் இருக்க போறார், அல்லது எத்தனை நாள் வரைக்கும் அவர் அப்படியே நெறியில் இருக்க போறார், எத்தனை நாள் வரைக்கும் அவர் பிரச்சாரம் பண்ண போறார் பாருங்க. கிடையாது. அவருடைய லைஃப் டைம் 80 90. இதுல 60 65 வயசாச்சுன்னா நீ பெயின் வருது, வீசிங் ட்ரபிள்லாம் வருது, ஹார்ட் ப்ராப்ளம் வருது, பிளாக் இருக்கு, நீ அலையக்கூடாதுன்னு சொல்லிடணும். எவ்வளவோ இம்சைகள். அப்ப இது ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு கொண்டு போறது யார்? இத்தனை வருஷமா 1000 வருஷமா 10000 வருஷமா கட்டி காத்த நம்முடைய இந்த சம்பிரதாயத்தினுடைய அர்த்தங்களை ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு கொண்டு போகாமல் நாம் இப்படியே அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு? எங்கள் தாத்தா எனக்கு சொத்து வச்சிருக்காருன்னா அதை காப்பாற்றி என் பேரனுக்கு நான் கொடுக்கணும். அப்போதான் ஒரு நல்ல பேரனாக இருக்க முடியும், நல்ல ஒரு மனுஷனாக இருக்க முடியும். அதை விட்டுட்டு நானே அனுபவிக்காத அதை கோட்டை விட்டேனால் என்ன போல பைத்தியக்காரங்க இருக்குது. அப்போ இதில் ராமானுஜருடைய கொள்கைகளை எந்த லெவலில் நம்ம குழந்தைகளுக்கு இன்ஜெக்ட் பண்ணணும், எந்த லெவலில் வளைச்சா வளையுமோ அந்த லெவலில் பொருளை வளைக்கணுமே ஒழிய முருகி போன ஒருபாடு வளைக்க முடியாது. உருகு பதத்தில் இருக்கக்கூடிய பொருளைத்தான் வளைக்கணும்.
அப்போ குழந்தைகள் லெவலில் இதை கொண்டு போகணும். அப்போ குழந்தைகள் லெவலில் கொண்டு போகணும்னா எடுக்கச்சே அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, அதனால் அதற்கு பிறகு அதனால் அவன் பிரம்மத்தை அறிய விரும்புகிறான் ஆரம்பிங்களேன். இன்னும் புரியாது குழந்தைகள். எனக்கு சாக்லேட் தரியா, 5 ஸ்டார் தரியா, என்ன இருக்குன்னு சுட்டி டிவி காமிக்கிறியா, இப்படின்னு நான் குழந்தைகள் இருப்போம். கொஞ்சம் வளர்ந்த பையனாக இருந்தாக்கா ஸ்போர்ட்ஸ் சேனல் பார்க்க, இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பையனாக இருந்தால் ஏதோ இங்கிலீஷில் என்னமோ ரெஸ்லிங் அது இதுன்னு என்னமோ இருக்குது அதெல்லாம் பார்க்க. அப்போ இதை எப்படி கொண்டு வருதுன்னா அவளுக்கு ஒரு காம்படிஷன் மெத்தடில் இந்த மூலத்தை முதல்ல சொல்லும். என்றைக்குமே வித்தவுட் டெக்ஸ்ட் கைடை படித்து நாலேஜ் அடைய முடியாது. இப்போ குழந்தைகளுக்கு நல்லா சொல்லணும். They should be well versed in the text. ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை படிக்காமல் அவர்களால் வெறும் கைடை பார்த்து நிறைய பசங்க மார்க் வாங்கிடுறான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் மார்க்கே கிடையாது. கைடில் இருக்கிறது அப்படியே ஒருத்தன் எழுதினாங்கன்னா அதுக்கு 0 தான் போடணும் நியாயம். அப்போ முதல்ல டெக்ஸ்ட் வேணும். அந்த டெக்ஸ்ட்டை சொல்லி தந்து அதில் இருக்கிற 1-2 பதங்களுக்கு இவனா அர்த்தம் கண்டுபிடிக்க ஆரம்பிப்பான். அன்னைக்கு உட்கார வச்சு காலட்சேபம். அப்போ அதுக்கு முன்னால் இவர்களுக்கு நம்முடைய ஆழ்வார்களுடையும் ஆச்சாரியர்களுடையும் மகர்ஷிகளுடையும் இதிகாசங்களில் இருக்கிற புராணங்களில் இருக்கிற கதைகளை முதல்ல சொல்கிறாங்க. குழந்தைகளுக்கு இதெல்லாம் நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறதுன்னா இதுதான் முக்கியமான வழி. அப்போ பண்ணுற போது யங் ஏஜில் இவர்களுக்கு பகவத்கீதையோ ஸ்தோத்திர பாடங்களோ அருளிச்செயல் பாசுரங்களோ மனப்பாடமாகிவிட்டதே ஆனால் பிற்காலத்தில் மறந்தாலும் எப்படியும் அதை திரும்பி வர வச்சுக்கலாம். நான் சொல்லலை, திருக்குறளில் சொல்லியிருக்கு. மரப்பினும் ஒத்துக்குழலாகும் பார்ப்பான் ஒழுக்கம் கொன்ற கெடும். ரொம்ப அழகான இந்த அந்தணர்களுக்காகவே சொல்லியிருக்கிற விஷயம். வேதத்தை ஒரு பார்ப்பனன் மறந்து விட்டாலும் கூட கொள்ளலாகும், மீளவும் அதனை தான் கற்று முடித்து விடலாம். ஒன்றுமில்லை, சிறு வயசுல சண்டை சொன்னவர்கள் மறந்து போனாலும் 40 வயசுக்கு அப்புறம் 4 தடவை திரும்ப சொன்னா வந்துடும். போகாது. உள்ளுக்குள்ள உட்கார்ந்துருக்குது, பேஸ் உட்கார்ந்துருக்கு. மேலே இருக்கிற குப்பையை தட்டிட்டோம்னா சரியா போகும். ஆனால் ஒழுக்கம் கொன்ற இவனுடைய அந்தணமை போய்விடும். எப்போன்னா ஒழுக்கம் கொன்று விட்டதே. ஆனால் டிசிப்ளின் போயிடுத்து. நம்முடைய சம்பிரதாயத்தில் ரெண்டுத்தையும், நாலெட்டையும் ஒழுக்கத்தையும், அதாவது ஞானத்தையும் அனுஷ்டானத்தையும் சேர்த்து சொல்றாளே ஒழிய ஞானம் இல்லாத அனுஷ்டானமோ அனுஷ்டானம் இல்லாத ஞானமோ பிரயோஜனம் கிடையாது. கண்ணில்லாமல் கால் இருந்தால் நினைச்ச இடத்துக்கு போக முடியாது. கால் இல்லாமல் கண் இருந்தாலும் அப்படி போக முடியும். ரெண்டும் இருக்கு. அப்போ இந்த ஒழுக்கத்தை குழந்தைகளுக்கு புகுத்த வேண்டும் என்றால் அதுக்குத்தான் பெரியவர்களுடைய சரித்திரங்கள் அவர்களுக்கு தெரிந்திருக்கும். இதில் பார்க்கிற போது என்ன தெரியுதுன்னா ஸ்ரீராமனும் ராமானுஜனும். அப்போ ராமனுடைய சரித்திரத்தை படிச்சாகணுமா, ராமானுஜனுடைய சரித்திரத்தை படிச்சாகணுமா? அதில் அவ்வளவு பெரிய சரித்திரம் இருந்தாலும் ஏதோ ஒரு பார்ட் நல்ல அம்சம் உள்ளுக்குள்ள நமக்கு அதை அனுஷ்டானம் பண்ணினாலும் சக்சஸ். 500 ரூபா கொடுத்து புஸ்தகம் வாங்கியிருக்கேன், அப்படியே வச்சிருக்கேன், 1 மணி காலம் தான் படித்தேன்னா அந்த 1 மணி காலம் தான். நமக்கு ஒரு சந்தேகம் தெரிந்தாலும் போச்சு, 500 ரூபா தீர்ந்து அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் 500 ரூபா கொடுத்து வாங்கினமே என்ற விசாரமே பட வேண்டியது. அந்த சந்தேகம் தீர்ந்து கொடுத்து அந்த மாதிரியாக இப்படிப்பட்ட கிரந்தங்கள்ல இருக்கக்கூடிய ஓரம்சம் நமக்கு வந்தாலும் தொட்டு தொடர்ந்து வந்துடும். அடுத்தது ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஸ்ரீராமனுடன் பழகி 23 பேர், ராமானுஜருடன் சம்பந்தப்பட்ட 23 பேர். அழகாக காட்டியிருக்காங்க. இதில் விளக்க முறையெல்லாம் காட்டியிருக்காங்க. அப்போ ராமனுக்கு அனுகூலமாக யார் இருந்தா, பிரதிகூலமாக யார் இருந்தா, ராமனோடு அனுகூலமாக இருந்தவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், ராமனுக்கு பிரதிகூலமாக இருந்தவர்கள் எப்படி வீழ்ந்தார்கள், இதெல்லாம் தெரிஞ்சுடுமே. அப்போ நாம் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாமே அதில் வந்துடுறது. அப்போ அடுத்தது ஸ்ரீராமானுஜன் கீதா பாஷ்யம்.
இவ்வளவு வந்த ஒருபாடு ஸ்டெப் ஏற வேண்டாமா? எத்தனை நாள் எல்கேஜிலேயே இருக்க முடியும்? எத்தனை நாள் 5th ஸ்டாண்டர்ட்லேயே இருக்க முடியும்? +2 போக வேண்டாமா? அதுக்கப்புறம் காலேஜெல்லாம் போக வேண்டாமா? நம்முடைய உன்னதி டே பை டே நமக்கு உன்னதி எதிர்பார்க்கிறார். நீங்கள் சின்ன குழந்தைகளை டாக்டர் இடத்துல அழைச்சிட்டு போனாலும் போன மாதம் என்ன வெயிட், இந்த மாதம் என்ன வெயிட், அதனுடைய ஆக்டிவிட்டீஸ் போன மாதம் எப்படி இருக்குது, இந்த மாதம் எப்படி இருக்குது. போன மாதம் இப்படி தான் வெறும் பார்த்துக்கிறது, இப்போ கை கால் ஆட்டுறது, பார்த்தா சிரிக்கிறது. இந்த டெவலப்மெண்ட் பார்க்கிறோம். இந்த டெவலப்மெண்ட் அறிவில் வரும், சம்பிரதாயத்தில் வரும். அதுதான் இந்த இடத்துல ராமானுஜரின் கீதா பாக்கியம், வேதாந்தேசத்தின் தாத்பரிய சந்திரிகை, இது ரெண்டையும் வச்சு இதெல்லாம் பேச்சு போட்டிகளுக்காக தலை. இதுக்கு அடிப்படை என்ன தெரியுமா? நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய அர்த்தங்களை, ஆஸ்திகத்தினுடைய அர்த்தங்களை சொல்லக்கூடியது பகவத்கீதை. கேயம் கீதா நாம சஹசிரம், அது இருக்கிற பகவத்பாதர் சொல்றார். பாடத்தக்கது பகவத்கீதையும் சஹசிரநாமம். அப்போ குழந்தைகளுக்கு எந்த வயசுல சீக்கிரம் அவர்கள் பிடித்துக் கொள்வார்களோ அந்த வயசுல இதெல்லாம் சொல்லி வச்சாதான். சின்ன வயசுல சந்த சொல்லி கொண்டவர்கள், கற்றவர்கள் புஸ்தகம் பார்க்காமல் பாராயணம் பண்ணுவார். நம்ம 45 வயசுக்கு அப்புறம் உட்கார வச்சு சொல்லி கொடுத்தோமே, ஆனால் புஸ்தகத்தை வச்சுட்டு பாராயணம், புஸ்தகத்தை வச்சுக்காது பாராயணம் பண்றது தான் நல்லது. இன்னைக்கு புஸ்தகத்தை வச்சுட்டு பாராயணம் பண்ணா ஒரு பக்கம் திரும்பி தானாக்கா 20 ஸ்லோகம் போயிடுது, இந்த பக்கம் திரும்பி தானே ரிப்பிட்டேஷன் 20 ஸ்லோகம். அப்போ புஸ்தகம் இல்லாத நமக்கு பாடம் வரணும்னா குழந்தைகளாக இருக்கும்போது தான். அதனால்தான் ராமானுஜ நூற்றந்தாதின்னு இருக்கு. ராமானுஜ நூற்றந்தாதின்றது பிரபன்னர்களுடைய காயத்ரி. பிராமணன்னு இருக்கா, அந்தணனுக்கு காயத்ரி இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். காயத்ரி மகாமந்திரம். சரணாகதி பண்றவனுக்கு தான் பிரபன்னன்னு பேர். ஸ்ரீ வைஷ்ணவெல்லாம் அந்தணர்களினும் மேம்பட்டவர்கள், இது நிச்சயமா தெரிஞ்சுக்கோ. பிராமணனை விட வசத்தியாக நம்மளை பார்த்து பிராமணனே இல்லைன்னு எவனாவது சொன்னா ரொம்ப சந்தோஷம்ட்டு வாங்க, தப்பே இல்லை. ஏன்னா நான் சூப்பர் பிராமணன், வைஷ்ணவன், ஸ்ரீ வைஷ்ணவன் அப்படின்னு சொல்லணும். என்னன்னா இந்த சம்பிரதாயத்துக்கு ஒரு தனிப்பட்ட இது இருக்கு. சொல்றேன், ரொம்ப அழகான விஷயம் இருக்கு. ராமானுஜருடைய சரித்திரம் கன்விக்ஷனா எப்படி இருக்கணும்ன்றதுக்கு சொல்றேன். ராமானுஜரோட யஜ்ஞமூர்த்தி என்னும்படியான ஒரு அத்வைத்த சன்னியாசி வாதத்துக்கு வந்தார். ஒரு வண்டி நிறைய புஸ்தகம், ஒரு வண்டியில் தான் உட்கார்ந்துட்டு ஆசேது ஹிமாச்சலம் எங்கெங்க வித்வான்கள் இருக்காளோ அவளிடத்துல தான் போய் சண்டை போடுது. அத்வைத்தத்தை ஸ்தாபிச்சது வந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார் ராமானுஜர், மகா வித்வான், பெரிய வேதாந்தி. அவரோட போட்டி போடணும். தர்க்கத்துக்கு வருகிறார், வருகிறா கிடையாது, வான்னு சொன்னா வந்தாங்க. அப்ப சரின்னு ஒத்து. அப்போ நான் தோற்றால் உம்முடைய மதத்தை தழுவி விடுவேன். யஜ்ஞமூர்த்தி சொல்றார், இந்த வாதத்துல நான் தோல்வியுற்றேனே ஆனால் நான் உம்மை போல ஸ்ரீ வைஷ்ணவ சன்னியாசியா ஆயிடும். குடும்பி வச்சுக்கிறேன், பூணல் போட்டுக்கிறேன், பிரதண்டம் வச்சுக்கிறேன், எல்லாரும். நீர் தோற்றீரே ஆனால் அத்வைத்த சன்னியாசியாக ஆகிவிட வேண்டும். என்ன போல ஒத்த தண்டம் வச்சுக்கிறேன், என்ன போல வழித்து கொண்டு பூணலையும் அறுத்து போட்டு விட்டு அத்வைத்த கொள்கையை கழுவ வேண்டும். நீர் எப்படி வேண்டும்னாலும் பண்ணும். ராமானுஜர் சொல்றார், நீர் எப்படி வேண்டும்னாலும் பண்ணும், நான் உங்க மதத்துக்கு வரமாட்டேன். சேலஞ்சுனா ஈக்குவலா தானே இருக்கணும். நான் என்ன வைக்கிறேனோ அதை நீ வச்சாதானே சரியா இருக்கும். அப்படிதானே சூதாட்டங்கள் இல்லாம இருக்கு. அப்படி இருக்கிற பொழுது அதை விட்டுட்டு மாற்றி சொல்கிறேன். ஏன் நான் தோற்கிறேன் என்றால் அது என்னுடைய மதிக்குறையாலே ஒழிய என்னுடைய மதக்குறையால் அல்ல. என்னுடைய அறிவினுடைய குறைவுனாலும் நான் தோற்பேனே ஒழிய என்னுடைய சம்பிரதாயத்தில் குறை கிடையாது. இதுதான் கன்விக்ஷன். இந்த நம்பிக்கையை நம்முடைய குழந்தைகளுக்கு ஊட்ட வேண்டும். அதை சின்ன வயசுல ஊட்டினாதான் உண்டு. இதை ஊட்டாமல் இந்த குழந்தைகளுக்கு 20 வயசு 22 வயசு ஆனதும் லபோலபோன்னு அடிச்சுட்டா பிரயோஜனமே கிடையாது. ஐயோ, என் மரபு போயிடுது, என் குழந்தை என் கை விட்டு போயிடுது,
ஏன் போகாது? ஏன் ஆரம்பத்தில் சொல்லி வைக்கல? These people have failed in their duties. தங்களுடைய கடமையை தவறிட்டார். குழந்தைகளுக்கு செல்லம் கொடுக்கணும், ஆனால் கண்டிக்கிற காலத்தில் கண்டிச்சே வளர்க்கணும். சொல்லிருக்கு, லாலையேத்து பஞ்சவருஷாணி தசவருஷாணி தாடையேத்துன்னு சொல்லி குழந்தைகளை நன்றாக செல்லம் கொடுத்து 5 வருஷம் வரைக்கும் வளர்த்து விடுங்க. அதுக்கப்புறம் 10 வருஷம் எவ்வளவு அடிக்க முடியுமா அடிக்கிறதுனாக்கா பிசிக்கலா அடிக்கிறது இல்லை, கண்டிக்கிறது. அவர்கள் அவுட் ஆஃப் வே போனாக்கா இம்மீடியட்டா அந்த குழந்தை மூஞ்சி வாடி போயிடுமே, 4 பேர் சிரிப்பாளே, கிடையாது, நத்திங். அந்த குழந்தை நன்னா இருக்கணும்னா முதல்ல குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும். இந்த ஒழுக்கம் எல்லாம் இந்த சின்ன வயசுல இருந்தா வரும். இப்ப டிசிப்ளினை கற்றுக் கொடுத்தாதான் பரவாயில்ல, போப்ப குழந்தை தானே திடீர்னு பெருசா வந்து நிற்கும். அப்புறம் எங்கேயாவது வெளியில போய் அவமானப்பட்டு நீ ஏன் எனக்கு சொல்லிக் கொடுக்கலன்னு வந்து கேட்டுதானே நம்மளால ஃபேஸ் பண்ண முடியுமா? அந்த குழந்தை இப்படியெல்லாம் இருக்குன்னு ஏன் எனக்கு சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு கேட்டாங்க. முடியவே முடியாது. அதனால இந்த குழந்தை பருவத்திலேயே குழந்தைகளுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு நாள் உபன்யாசம் முடிச்சது நேரம் வந்தேன். சுவாமி, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் புத்திசாலிகளா இருக்கா? ஆமா, புத்திசாலிகளா இருக்கா. ஏன்னா ஐக்கியூ அதிகம். ஆனால் ரொம்ப ஒழுக்கத்தில் கெட்டு போயிருக்காளே சுவாமி, ஏன் நல்லவர்களா இல்லையே? இந்த மாவு கேட்டேன், நீங்க என்ன பண்ணுங்க? இந்த மாதிரி ஒரு 70 வயசு இருக்கும். நீங்க உத்தியோகத்தில் இருந்துங்களா? அதை பார்த்துருந்தேன். உத்தியோகத்திலையும் இருந்து ஆத்தையும் பார்த்துருந்தோம். ஒரு ஹிந்தி டீச்சரா இந்த ஆத்துக்கார் என்ன பண்ணிட்டு இருந்தார்? ஏதோ ஒரு கம்பெனியில் ஒரு லிமிடெட் சேலரியில் ஒரு பொசிஷன் இருந்தார். உங்கள் குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க? ஒருத்தன் யூகேயில் இருக்கான், ஒருத்தன் யூஎஸ்ல இருக்கான், ஒருத்தன் சிஇஓவாக இருக்கான், ஒருத்தன் ஒரு விதமாக இருக்கான். எதையோ சொல்கிறான். இவெல்லாம் நல்லா படிச்சிருக்கணுமே. ஆமாம், நிறைய படிச்சிருக்காங்க. இவ்வளவு படிப்பு உங்களுடைய சேலரியில் எப்படி நீங்கள் படிக்க வைக்க முடியும்? இந்த டீச்சருக்கு அந்த காலத்தில் எவ்வளோ சம்பளம் இருக்கும்னு தெரியும். இந்த ஆத்துக்காக ஒரு சாதாரண மீடியாக்கர் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எப்படி இவ்வளவு பணம் கிடைச்சது? 2 எப்படி உங்களுக்கு இந்த குழந்தைகளை இவ்வளவு படிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு பணம் கிடைச்சது? இல்லை ஸ்காலர்ஷிப்பில் படித்தேன். அப்படியா? ரொம்ப புத்திசாலிகள் வந்து. ஆமாம், புத்திசாலிகள். எப்படி வாழ இந்த லைனில் நீங்கள் ட்ரெயின் பண்ண? திருப்பி சொல்லிட்டு படிக்கணும். நீ ஸ்போர்ட்ஸில் ஃபஸ்ட்டு வரணும், எலக்ட்ரிஷனில் ஃபஸ்ட்டு வரணும், ரைட்டிங் காம்படிஷனில் ஃபஸ்ட்டு வரணும், கிளாஸில் ஃபஸ்ட்டு வரணும், ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரணும்னு சொல்லி 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 நான் வளர்த்துக்குவோம். என்னைக்காவது ஒரு நாள் நீ நல்லவனா வரணும்னு சொல்லி வளர்த்துங்களா அப்படின்னு கேட்டு, இதைத்தான் எல்லா பேரண்ட்ஸும் முதல்ல பார்த்து ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு பக்கத்து ஸ்டூடெண்ட் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை பார்த்து கம்பேர் பண்ணி அவன் எவ்வளோ வாங்கியிருக்கான் பார்த்து கூட்ட வேண்டும். இந்த குழந்தை ஒழுங்காக எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு மற்றவாளுக்கு பண்ணுறது அதை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஒரு நல்ல ஒழுக்கம் இருந்தால் அதை என்கரேஜ் பண்ணு. இது ரொம்ப முக்கியம். குழந்தைகளை வந்து அந்த ஒழுக்கத்தோடு, இதுதான் ஒழுக்கத்தை தான் அடிச்சுக்கிறார். ஞானம் எப்போ வேணாலும் சம்பாதிச்சு கொடுக்கும். 2வது, ஞானம் வரதுன்றது எதை பொறுத்ததுன்னா நம்முடைய கர்மாவை பொறுத்தது. ஒழுக்கம் வருதுன்றது நாம நடந்துக்கிறது. ஞானம்ன்றது நம்முடைய கர்மானுகுணம். புத்தி அதிகமாக சில பேருக்கு இருக்கு, சில பேருக்கு புத்தி குறைவா இருக்கு. எல்லாருக்கும் ஒரே லெவல் ஐக்கியூ இருக்கா? இல்லை. காரணம் என்னன்னா அதுதான் அவனுடைய கர்மா, பூர்வ கர்மானுகுணமாக வருது. ஆனால் ஒழுக்கம் குப்பையை உள்ள போடக்கூடாதுன்றது நம்ம பண்ணிக்கிறதாரு. அதுக்கு கர்மம் ஒன்றும் பண்ணாது. கர்மா cannot act on that. குப்பையை எடுத்து குப்பை தொட்டியில் போடணுன்ற ஒழுக்கம் குழந்தைகளுக்கு வரணும். இது சாதாரண ஆரம்பத்திலிருந்து சம்பிரதாயத்தினுடைய முடிவு வரைக்கும். அப்படி பார்க்கிற பொழுது ராமானுஜர் உலகத்துக்கெல்லாம் கருணையோட இவ்வளவு பெரிய சம்பிரதாயத்தை கொடுக்கிறார். இந்த சம்பிரதாயம் ராமானுஜர் கொடுத்ததில்லை, இது வேதத்தில் இருக்கிறது. ஒருத்தர் கேட்டார் சுவாமி ஸ்ரீ தேசிகன் இடத்துல, உங்க மதம் ராமானுஜ மதம் நவீனம்,
அதுக்கு முன்னாலேயே எர்லியராக வந்தது அத்வைதம் எங்கள் மதம்னு சொன்னாங்க. ஏன் எங்கள் மதம் நவீனமாக இருந்தால் என்ன? மதம் இக நவீனம் ததபிக்கும், அதனால என்ன தோஷம்? அப்படி ஏன் தோஷம் இல்லையா? புதுசு சமீபத்தியது, எங்களுக்கு பழசாச்சு. எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா வெட்டின கிணறு பழசு, எங்கள் அப்பா வெட்டின கிணறு புதுசோ. ஆனால் அந்த கிணத்துல உப்பு ஜலம், எங்கள் அப்பா வெட்டின கிணத்துல இளநீராட்டம் ஜலம் தான் நான் எதை எடுத்துக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இது அபியுபகமியவாதம்னு பேர். அவள் வாதத்தை ஒத்துண்டு அதை மறுக்கிறது, அவள் சொல்கிறத ஒத்துண்டு மறுக்கிறது. அதுக்கப்புறம் சுவாமி காட்டுறார் ஆச்சரியமா, அப்படியெல்லாம் இல்லை, எங்கள் மதம் வேதத்தில் சொல்லி இருக்கிறது. டங்கர், திரவிடர், குஹதேவர்கள், போதாயனர் இப்படிப்பட்ட மகாச்சாரியர்கள் எல்லாம் எடுத்து ஆண்டு இருக்கக்கூடிய மதம், அவர்கள் பிரவர்த்தனம் பண்ணி இருக்கக்கூடிய மதம். அதனால்தான் ராமானுஜர் வளர்த்த மதமே ஒழிய ராமானுஜர் உருவாக்கின மதம் கிடையாது. அதனால அநாதி சித்தமான இந்த மதத்தினுடைய கொள்கைகள், ஒரு வைஷ்ணவன்னா எப்படி இருக்கணும் அது மொத்தம் ராமானுஜருடைய கொள்கைகள். வாழ்க்கை சரித்திரத்தில் ஒரு ஆச்சாரியன்னா எப்படி இருக்கணும், ஒரு சீடன்னா எப்படி இருக்கணும், ஒன்றில் உறுதியோடு அதை பெற வேண்டும்னா முயற்சி திருப்பி 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 பண்ணணும். அதை காட்டார். 18 தரம் நடந்தார். 18 தரம் தான் நடந்து பெற்ற அர்த்தத்தை சுலபமாக எல்லாரும் அறியும்படியாக பண்ணி, அப்போ பார்க்கிற பொழுது அவருடைய கருணை காரே கருணை ராமானுஜா, மேகத்தை போன்ற கருணை படைத்தவர் ராமானுஜன் சொல்லப்படுகிறார். அப்படிப்பட்ட ராமானுஜருடைய 1000வது ஆண்டு வருகிறதுன்னா அதுக்குள்ளே இவர் சொன்னபடி 1000 பேருக்காவது வேதாந்த தீபம் தெரிஞ்சிருக்கு. 1000 பேர் தான் ஸ்ரீ வைஷ்ணவா இருக்குன்னா 1000 பேருக்காவது, 1000 பேருக்கு வேதாந்த தீபம் தெரிஞ்சா 1000 பேருக்கு வேதாந்த சங்கிரகம் தெரியும். எம்பெருமானாருடைய கிரந்தங்கள் அத்தனையும் 1000 பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கலாம். 9000 பேர் கொடுத்ததில்ல. அவரை பற்றின கிரந்தங்கள் 1000 பேருக்கு தெரியணும்னா எதிராஜ் சப்ததி, எதிராஜ் வம்சதி, ராமானுஜம் சொன்னாது, எத்தனை நூல்கள் இருக்கு, எல்லாமே சுலபம். ஏன்னா நமக்கு டியூரேஷன் 2 வருஷம் டைம் இருக்கு. இதுக்குள்ள குழந்தைகளுக்கு ராமானுஜருடைய சரித்திரத்தை நிறைய சொல்லி, நிறைய புஸ்தகங்கள் ராமானுஜர் பேரில் வந்திருக்கு. ராமானுஜர் அந்த சரித்திரத்தை அவரவர்கள் எளிய தமிழ் நடையில் எழுதியிருக்கார். ஸ்ரீவரம்பூதூர் எம்பார் சுவாமி எழுதியிருக்கார். இன்னும் பல மகனியர்கள் எழுதியிருக்கார். ரொம்ப எளிய புஸ்தகம், ரொம்ப எளிமையாக. சமீபத்தில் கூட நேற்றைய முன்தினம் ராமானுஜருடைய பாஷ்யக்காரருடைய சாத்துவரை அன்னைக்கு ஒரு புத்தகத்தை வெளியிட்டு வந்தேன். ஸ்ரீபெரும்புதூரில் ஸ்ரீ தேசிகன் சன்னிதியில் ஸ்ரீ அனந்தபத்மநாபாச்சார சுவாமி எழுதி ஸ்ரீரங்க விஜயம், ஸ்ரீ ராமானுஜ வைபவம். அப்போ பார்க்கிற பொழுது அது ரொம்ப எளிமையான தமிழ், ரொம்ப எளிமையாக இருக்குது, நல்லா இருக்கு, எல்லாரும் புரிஞ்சுக்கலாம் போல ஒரு நாவல் படிக்கிற மாதிரி இருக்கு. அதனால் இந்த மாதிரி புஸ்தகங்கள் எல்லாம் வாங்கி 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அவள் தான் நல்லா புரிஞ்சுக்கட்டும். இப்படியெல்லாம் நம்ம ஆச்சாரியர்கள் இந்த மதத்தை ஒரு லெகசி தெரிஞ்சாதான் அதை ஃபாலோ பண்ண முடியும். இந்த அடிப்படையான கோட்பாடுகள் இல்லாததுனால தான் சம்பிரதாயத்தை மாற்றி, மதத்தை மாற்றி, கொள்கையை மாற்றி இவர்கள் திருமணம் பண்ணிக்கிறதுன்றது இந்த அவலங்கள்லாம் ஏற்படும். அப்போ பார்க்கிற பொழுது எவ்வளவு கஷ்டமா இருக்குது. எதனால் என்னாக்கா அந்த குழந்தைகளுடைய ஆத்ம விநாசம் ஏற்பட்டுள்ளது. இது ரொம்ப முக்கியம். ஏன் என்ன திருமணம் பண்ணிட்டா என்ன தப்பு, மனுஷனுக்கு மனுஷன் தானே இல்லை, ஆத்ம விநாசம் ஏற்படும். ஆத்மாவினுடைய உன்னதிக்காக பாடுபட்டு இருக்கக்கூடிய நம்ம தர்மத்தில் ஆத்ம விநாசம் ஏற்படக்கூடிய காரியத்தை பண்ணலாம், பண்ண வேண்டும். அவளுக்கு சரீரத்தை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமா இருக்கலாம், எல்லா வித நன்மைகளையும் கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், நல்ல இது லக்ஸூரியஸ் லைஃப் லீட் பண்ணலாம். அதெல்லாம் ஒன்றும் இதுவே சொல்லலை, தடையே சொல்லலை. நாம் பார்க்கறது இந்த ஆத்ம விநாசம் அடையாமல் இருக்கு. அதனால் நாம் நம்முடைய குழந்தைகளை நாம் ரீட்டைன் பண்ணிக்கணும்னா இந்த சம்பிரதாயத்தை இதை கொண்டு அடுத்த இதுக்கு கொடுக்கணும், நம்மோட அழிஞ்சிடக்கூடாது. அதுக்காகவே இவர்கள் முக்கியமாக குழந்தைகளை டார்கெட் பண்ணியிருக்கு. மற்றவர்களெல்லாம் பெரியவர்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறா, இவ குழந்தைகளை பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறா. இந்த ஸ்ரீ பக்திசார பத்தங்க ராமானுஜ கல்வி அறக்கட்டளைக்காரர்கள் மிகச்சிறந்த காரியத்தை பண்ணியிருக்கா.
அடி எனக்கு இது 11 மணிக்கு இங்கே லேடிஸ் சாமி ஸ்கூலில் கிளாஸ் இருக்குது, அதுக்கு போயே ஆகணும். இன்ஸ்பைட் ஆஃப் தட் வந்ததுக்கு என்ன காரணம்னா குழந்தைகளுக்கு போட்டி வைக்கணும்னு சொன்னார் சுவாமி. சரின்னு வந்து அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்ம இவ்வளோ லெவலில் விஷயத்தில் கொண்டு போகணும். அதுவும் இந்த போட்டி எத்தனை மணிக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கு? 11 மணியிலேருந்து. நான் பார்த்தேன் 10 மணிலேருந்து குழந்தைகள் நிறைய பேர் இருப்பான்னு எதிர்பார்த்துன்னு வந்தேன். நான் தான் குழந்தையாட்டு வந்தேன். நிறைய பேர் வரணும், அதிகமான பேர் வரணும். இவாளுக்கு இடம் போடலைன்னு பின்னால் கல்யாண மண்டபத்தில் வச்சுக்கலாமான்னு பார்க்கணும். அந்த மாதிரிலாம் நம்ம வந்து நிறைய வளர்க்கணும். அவரவர்களுக்கு ஏன்னா விழா கொண்டாடுறதுனா அது ஒன் டே அஃபேர். விழா கொண்டாடுறதுனா ஸ்பான்சரர்ஸ் நிறைய பேர் கிடைப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி காம்படிஷன் வைக்கிறதுக்கு குழந்தைகள் வந்தார்களே ஆனால் அதுதான் ரியல் டெவலப்மெண்ட். ஒன்ஸ் இன் இயர் தான் ஆனுவல் டே ஸ்கூலில், மீதி ஆல் த 364 days லெசன் 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 லெசன். அந்த மாதிரி தான் இது. அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நல்ல ஒர்க் பண்ணி ராமானுஜருடைய கொள்கைகளை நாம் கடைபிடித்தோமே ஆனால், கொள்கைகள் தான் ஒழுக்கத்தை, கொள்கையில எப்படி வேணாலும் நடந்து போகிறது, ஒழுக்கத்தை கடைபிடித்தோமே ஆனால் சமுதாயம் நன்னா வாழும், உலகமே நன்னா வாழும், அனைத்துலகம் வாழும் பிறந்த எதிராச மாமணிகள். இப்படி இந்த ஒரு போட்டி தொடங்கி வைக்கணும்னு சுவாமி நியமித்தார். இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக சுவாமி திருவடித்தாமரைகளுக்கு வாழி வாழி வாழின்னு பல்லாண்டு பாடிக்கொண்டு இதுக்கு மேலே உங்களை போரடிக்க விரும்பல நிறுத்திக்கிறேன். சுவாமியோட சௌலபியம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் போர் அடிக்கல, ரொம்ப ஆச்சரியமாக சாதிச்சிருக்கேன். இருந்தாலும் ஒரு நெய்ச்சான சந்தானமாக சுவாமியில் சாதிச்சிருக்கேன். இது ஒரு சூப்பர் சிங்கர் மாதிரி இதை ஷேப் பண்ணுவோன்னா அடுத்த தடவை வேதாந்த நெய்ச்சர் கல்யாணம் பண்ண வரல, ஹேமமாலி கல்யாணம் பண்ண கூட ஒருத்தவங்க போகலாம். மனுஷன் வரணும், அதுக்கு ஒரு அட்ராக்ஷன் உண்டாது பண்ணமானா எல்லோரும் வர போகிறோம். ஒரு நாளைக்கு மட்டும் இல்லை, அவனுக்கு 2 டிவியில் வர மாதிரி ஏதோ 2 ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுன்னு நிறைய பேர் வருவான். அடுத்த தடவை சுவாமிக்கு உள்ள பிள்ளைப்படி அந்த மாதிரியும் ஒரு நிகழ்ச்சி நடத்தி சுவாமியில் அன்னைக்கு வைக்கணுன்றது என்னுடைய ஆசை. தமிழ்மானவர் பூர்த்தி பண்ணி வைக்கணும். போட்டிக்கு பரீட்சை காலம் நீங்கள் ஃபஸ்ட்டு ரொம்ப இன்ட்ரடக்ஷன் அந்த 3 நிமிஷத்தில் சொன்னால் போகிறோம். ஆரம்பேட்டர் பண்ண போகிறதில்ல, எல்லாரையும் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு என்கரேஜ் பண்ணி அனுப்பிச்சுட்டு அடுத்தலேருந்து தான் செலக்ட் பண்ணுவோம். கான்சலேஷன் ப்ரைஸ் நீங்கள் போடாதோ அந்த ப்ரைஸ் பேர் என்கரேஜ்மெண்ட் ப்ரைஸ். கான்சலேஷன்னா துக்கப்படுறது ஆறுதல், இது என்கரேஜ் ஊக்கப்படுத்துறது. ஊக்க பரிசுன்னு சொல்லுங்கோ, ஆறுதல் பரிசுன்னு சொல்லலாம்.